அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து ஹைதராபாத் ஸ்டைலில் வந்து நான் இறால் பிரியாணி செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது வந்து 3 பேர் சாப்பிட்லாம். அதுக்கு வந்து 2 டம்ளர் பாசுமதி ரைஸ் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். 2 பல்லாரி வெங்காயம் எடுத்துக்கணும். அதை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வர வரையும் கொஞ்சம் பொரித்து எடுத்துக்கணும். அதிலே திராட்சையும் சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கணும். இறாலை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதில் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் பிரியாணி மசாலா, கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் அதெல்லாம் சேர்த்துட்டு மல்லிக்கீரை கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு போட்டு மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் தயிர், இந்த வெங்காயத்தையும் எடுத்து அதிலே சேர்த்துட்டு அதை நல்லா வந்து இந்த எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா கிளறி அதை எந்த சட்டியில் வந்து நம்ம பிரியாணி செய்ய போகிறோமோ அதில் எடுத்து அந்த இதை ஊற வச்சதை எடுத்து அதில் ஊற்றிட்டு அதை சிம்மிலே வச்சிடணும். அது கொஞ்சம் இறால் வேகட்டும் அப்படின்னு. அதோட ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு அதில் வந்து 2 கப் தண்ணி சேர்த்துட்டு அது கொஞ்சம் கொதித்த உடனே அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் மல்லிக்கீரை, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். உப்பு கரெக்டாக அதில் சேர்த்துக்கணும், அந்த ரைஸுக்கு கரெக்டாக. அப்போ தான் அந்த பிரியாணி வந்து நல்லாயிருக்கும். இது கொதித்த உடனேயே இந்த ரைஸை போட்டுட்டு அது நல்லா மூடி வச்சிடணும். அது 3/4 பதம் வேகணும். அது வெந்த பிறகு எடுத்து நம்ம வந்து நைச்சி பார்க்கணும். அது வெந்ததோடனே அந்த தண்ணியை வடிச்சிட்டு இந்த இறால் கிரேவியில் தூக்கி அதை கொட்டி அதையும் சேர்த்துட்டு அந்த தண்ணியையும் வந்து ஒரு 1/4 டம்ளர் அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு அந்த கொஞ்சம் 3 சைஸு நான் லெமன் வந்து வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து குங்குமப்பூ அதை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். வெங்காயம், திராட்சை, மல்லிக்கீரை எல்லாத்தையும் அதில் சேர்த்து அதை தம் போட்டுற வேண்டியதுதான். அது நல்லாயிருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.